தமிழக கோவையில் கொடூரம். கோவை விமான நிலையத்தை அண்மித்த பகுதியில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை காவல்துறையினர் துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மூவரும் கோவை அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் நடக்கும் வழிப்பறி கொள்ளை. யாழ்ப்பாணத்தில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் உள்ளிட்ட 6 பேர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 6 பேரை கைது செய்து காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். இலங்கை மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டின் 11 மாவட்டங்களில் இவ்வாறு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மற்றும் ஒரு துப்பாக்கிச்சூடு. அம்பலாங்குடையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். போலீசாரால் நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த கரந்தனிய சுத்தா என்ற நபரின் மூத்த சகோதரின் கணவர் இந்த முறையில் சுடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. மெர்வின் சில்வாவிற்கு எதிரான காணி மோசடி வழக்கு தொடர்பில் நீதிமன்றின் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள காணி மோசடி வழக்கு குறித்து நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கு தொடர்பில் சட்டமா அதிபரின் சட்ட ஆலோசனை கிடைக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் போதைப்பொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி. இலங்கையில் போதைப்பொருள் விலைகளில் மாற்றம் பதிவாகியுள்ளது என முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்பொழுது போதைப்பொருள் விநியோகம் மிதமிஞ்சிய அளவில் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதனால் போதைப் பொருளுக்கான விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் நிதி அமைச்சின் செயலாளர் சரித ரத்வத்தே கைது. முன்னாள் நீதி அமைச்சின் செயலாளரும் முன்னாள் பிரதமரின் முன்னாள் சிரேஷ்ட ஆலோசகருமான சரித ரத்வத்தே கைது செய்யப்பட்டுள்ளார். இளஞ்ச அள்ளல் ஊழல் ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உரிய நடைமுறை மீறி 2015ஆம் ஆண்டில் எந்தவொரு அவசியமும் இல்லாமல் அரச வணிக கூட்டுத்தாபனம் ஊடாக 9 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை செலவு செய்து 50 தற்காலிக நெல் களஞ்சியங்களை இறக்குமதி செய்தமை தொடர்பான விசாரணைகளுக்காக சரித ரத்வத்தே கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு தெல்லிப்பளை சந்தைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மயிலிட்டியை சேர்ந்த வசந்த் எனும் இளைஞனை உயிரிழந்துள்ளார்.